நாலாபுரம் எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. முதலை உண்ட பாலகனை தேவாரம்பாடி மீட்ட அவினாஷி லிங்கேஸ்வரர் திருத்தலம்தான் அது. 2/2/2024 அன்று அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கும்பாபிஷேக விழா சிரத்தையாக நடைபெற்றது. கொங்கு நாட்டு திருத்தலங்களில் தேவாரம் பாடப்பட்ட முதல் திருத்தலம் அவினாஷி லிங்கேஸ்வரர் ஆலயமாகும். காசிக்கு இணையான திருத்தலம் இது என்று இதிகாசங்கள் சொல்கிறது. அவினாஷி என்ற வார்த்தைக்கு அற்புதமான ஒரு பொருள் உண்டு. விநாசம் என்றால் அழியக்கூடியது, அவினாஷி என்றால் அழிவு இல்லாதது என்று பொருள். இவ்வளவு சிறப்புமிக்க அவினாஷி லிங்கேஸ்வரர் ஆலயம் பற்றிய ஸ்தல வரலாறு சுவாரஸ்யமானது. திருவஞ்சிக்குளத்தில் உள்ள மன்னர் சேரமான் பெருமாளை சந்திக்க சுந்தரர் அவினாஷி வந்து சேர்ந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தெருவழியாக நடந்து செல்லும் போது எதிரெதிர் வீடுகளில் முரண்பட்ட குரல் கேட்டது. ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் மறு வீட்டில் அமங்கல அழுகை குரலும் கேட்டது. ஊர் மக்களிடம் சுந்தரமூர்த்தி நாயனார் காரணம் கேட்க, 3 வருடங்களுக்கு முன்பு 2 சிறுவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அருகில் உள்ள தாமரை குளத்தில் இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு சிறுவனை மட்டும் முதலை விழுங்கிவிட்டது. அந்த விழுங்கப்பட்ட சிறுவனின் வீட்டில்தான் அழுகை குரல் கேட்கிறது. ஏனென்றால் இன்று மற்றொரு சிறுவனுக்கு பூநூல் பூட்டும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. தங்களின் மகனும் உயிருடன் இருந்தால் இதே விசேஷத்தை நாங்களும் நடத்தியிருப்போம் என்று வருந்திய பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்றனர் ஊர் மக்கள். மனம் உருகிப்போன சுந்தரமூர்த்தி நாயனார் அவினாஷி லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்குள் சென்று தேவாரப் பாடல்களை பாட ஆரம்பித்தார். உரைப்பார் உரை உகந்து உள்கவள்ளார் தங்கள் உச்சியாய் அரைக்கு ஆடு அரவா ஆதியும் அந்தமுமாய் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவினாஷியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்றார். இந்த பாடல் சிவனுக்கே கட்டளையிடும்படி உள்ளது. பயந்து போன காலன் சுந்தரரிடம், ஐயா, குளத்தில் நீரில்லை, நீரில் முதலை இல்லை, எப்படி நான் சிறுவனின் உயிரை தருவது என்றார். சுந்தரர் மீண்டும் தேவாரப் பாடல்களை உருகி உருகி பாட, சிவபெருமான் அருளால் நீரில்லா மடுவில் நீர் நிறைந்தது, முதலையும் வந்தது. முதலை வாயிலில் இருந்து 7 வயதாக முழுதும் வளர்ந்த சிறுவன் வெளிப்பட்டான். சுந்தரரும் அச்சிறுவனை பெற்றோர்களிடம் அழைத்துச் சென்று உபநயனம் செய்ய ஏற்பாடு செய்தார். இந்த கோயிலுக்குள் இருக்கும் காசி கிணறு காசியின் கங்கையாகவே கருதப்படுகிறது. மைசூர் மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரச பதவி ஏற்கும்போது நேராக காசிக்கு செல்வார்கள். காசியில் இருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு கூட செல்லாமல் அவினாஷியப்பர் திருக்கோவிலில் வைத்து பூஜை செய்த பின்தான் அரண்மனைக்கு செல்வார்கள். இன்றளவும் இந்த கோயிலில் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தல விருட்சமான பாதிரி மரம் இத்தலத்தின் பிரம்மமோற்சவ காலங்களில் மட்டுமே பூக்கிறது. மற்ற காலங்களில் பூக்காது இருப்பது அதிசயமாகவே இருக்கிறது. இது போன்ற ஆன்மீக கதைகளை கேட்க விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் என்றால் ரதீஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.